வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. வேலைக்கு செல்லும் மாமியார் இருப்பதில் என்ன லாபம்? நல்லா தூங்கலாம், நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா? இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னன்னு. எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நேத்து ராத்திரி படுத்தீங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு, எந்திரியா. நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கமே, அந்த பயம் நினைச்சேன். வர மாட்டேங்குது எனக்கு, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. தோணல, எனக்கா தோணணும்ல. தோண வையி. அது எப்படி? எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது, டயர்டா இருக்கு சார். யோ என்னையா இது? கரண்ட் பில் கட்டுறவங்க இபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கும் சார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏமா இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது, நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறது? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். ஆனந்தே ஆனந்தே சூட்டு பேலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. இல்ல நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? டிபில இருந்து ஆள் வருவாங்க, நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது. இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். ஓ, இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கும். அது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. என்ன சார், போன் சைலண்ட் போடாத, ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும் போது போன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க, இவன் போன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. என்ன கூப்பிடுவாங்க, நான் பொண்ணு கூப்பிட்டேன், அவ எடுக்கவே இல்ல. என்னமா உங்களை கூப்பிடுறது பெரிய வேலையாலமா இருக்கு? சித்தப்பா இதை சும்மா விட கூடாது, ஏதாவது பண்ணித்தான். என்ன பண்ண போற பண்ணு. ஒரு நாளைக்கு 10-20 தடவை கூப்பிட்டுருவாங்க. ஆனால் நான் எடுக்க மாட்டேன். யூஸ்வல் நான் பாப்பேன், ஆனா நீங்க அந்த பொண்ணு சொல்லல கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கால் வரும், பாப்பே எடுக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சைலண்ட்ல போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும் சார். பாப்பா எழுந்திருச்சிடும் சார். எப்பா முடியல முடியல. ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டு போய் பார்த்துட்டு வந்தேன் சார். அவன் எனக்கு நீ போனாலே போகணும்னு சொல்லிட்டான். பார்த்தா தூங்கிட்டு இருந்தா. ஏன் இப்படி பாக்குறாரு? எனக்கு என்ன புரியல, நான் நினைச்சேன் நீங்க தான் உங்க அத்தையை டார்ச்சர் பண்றீங்கன்னு. ஒரு குடும்பமே உங்க அத்தையை டார்ச்சர் பண்ணுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நீங்க உங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டுப்பீங்களா, நீங்க போன் எடுக்க மாட்டீங்களா, அதுக்கு இவங்க ஸ்கூல்ல இருந்து வரணுமா? ஆமாவா? இது ஆமாவா? ஐயா வீடு கூட்டுறாம விட்டுருப்பேன். அதை வந்து கேட்பாங்க, ஏன் இதை பண்ணாம இருக்கான்னு கேட்பாங்க. அது எனக்கு வந்து ஹர்ட் ஆகும். என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? இப்ப நான் வீட்டுக்குள்ள வர்றேன், வீடு குப்பையா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? சரி சரி, லுங்கி அவுத்து போட்டு என் பின்னாடி வா. என்னதே லுங்கி ஆகணுமா? டேய் உள்ள ஒண்ணும் போடலடா. ஒரு வீடுன்னா பரவாயில்ல சார், 2 வீடா இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ண முடியும். 2 வீடு கூட்டிட்டு நிர்வாகம் மட்டும் சிரமமா இருக்கா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆமா சார். சரி, 2 வீட்டுக்கு யார் சமையல் பண்றா? 2 எங்களுக்கு தான் சார் தான் சார் பண்றாங்க. அத்தை தான் பண்றாங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டை நீங்களே கூட்டிக்கங்க, உங்க வீட்டுக்கு நீங்களே சமைச்சுக்கங்க, உங்க வீட்டுக்கு ஈபி பில்ல நீங்களே கட்டிக்கங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டை அவங்க பாத்துப்பாங்க, அவங்க கூட்டிட்டு அவங்க சமைச்சுப்பாங்க. அது ஓகே உங்களுக்கு? உங்க 2 பேருக்குள்ள மூட்டி விடுறதுக்காக சொல்றேன். ஈஸியா இருக்கும்லப்பா, ஏன்னா 2 வீடுங்கிறப்ப தான் நமக்கு கஷ்டம். அது எப்படி சார்? எப்படி எப்படின்னா சார் நான் அதை சொல்லலை சார், நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க சார். என்ன சிரிக்கிற? ஆஃப் பண்ணல, அந்த சட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா பிடிக்க விடாத. ஏன்னா நாளைக்கு அவ அதுல கான்சியஸா இருக்கணும். நாளைக்கு அவ தனியாவே போனா கூட அவளோட லைஃப அவளால ரன் பண்ண தெரியணும். அதான் இல்லங்கற. நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்? எப்படி சொல்லுவாங்கன்னு கேளுங்க. ஒரு மாதிரி ஹார்ஸா பேசிடுறாங்க சார், மூஞ்சில அடிச்ச மாதிரி. ஐயா சொல்றத கொஞ்சம் கோவப்படாம சொன்னா நல்லா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? பாப்பா இது இப்படி பண்ணாதடா, ஏன் வீட போடல? பாப்பா இப்படி பண்ணாதங்கிறதே தங்காதுரா ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. உங்களுக்கு பயம், நீங்க வேலை பார்க்காம இருக்குது இல்ல, வேலையே பார்க்காமலே இருந்துவீங்களும் பயப்படுறாங்க. அவனே பீதியில இருக்கான், அவனை போட்டு மேற்கொண்டு. அதுக்கு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு படி மட்டும் 10 தடவை ஏறி இடங்க சார். கை கால்லாம் நைட்டு குடையும் சார். கிச்சனை மேல வச்சிடலாம் சார், அவ சமைச்சு கொடுக்கட்டும், நாங்க ஸ்கூல் போறோம் சார். அப்படி இல்ல சார். ஐயோ எங்க இந்தியா பிடிச்சிங்க?
என்ன சொல்ல வராங்க, எல்லாத்துக்கும் எதுக்குமா கீழே ஏறி இறங்குற, நான் எல்லாத்தையும் மேலே கொண்டாந்துறேன், நீ சமைச்சு மட்டும் எனக்கு கீழே கொடுத்துட்டு போதும். இல்ல முடியாதுங்க. அப்ப என்னாலயே முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்ன கொடுத்தாலும் எங்க சாப்பிட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளவுதானே. சார் நான் அந்த மாதிரி சொல்லலை. பட் நான் அந்த மாதிரி தான் சொல்றேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா.